அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் ரப்பனா ஜித்னா இல்மா ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி யா ஃபத்தாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சூரா மரியம் 19வது அத்தியாயம் அதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். 23 வசனங்களை நம்ம படிச்சு கேட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம 24வது வசனம், சூரா மரியம் 19வது அத்தியாயத்துல 24வது வசனத்துல இருந்து பார்க்க போறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இந்த சூறாக்கள்ல இந்த கடைசி வசனங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த விஷயங்களை 16வது வசனத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதுல 22வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பின்னர் அவர் மரியம் கருவுற்று அவருடைய தொலைவான ஒரு இடத்துல ஒதுங்கினாரு. அவரோட ஏற்பட்ட அந்த பிரசவ வலி அவரை ஒரு பேரிச்ச மரத்தடியில கொண்டு வந்து சேர்த்தது. அவர் அப்போ நான் இதுக்கு முன்பே இறந்து போய் முற்றிலும் மறக்கப்பட்டவளா இருக்க வேணுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிறத உலகத்துல சொல்றோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். 24வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அப்போது அவரை மரியமை அவருக்கு கீழிருந்து அவர் வானவர் அழைத்து, நீர் கவலைப்படாதீர், உம்முடைய இறைவன் உமக்கு கீழே ஒரு நீரோடையை அமைத்துள்ளான் என்று தெரிவித்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பலகீனமா வேதனையோட கஷ்டத்தோட, என்னடா இந்த மாதிரி ஒரு நிலைமையா இருக்குதே, இந்த பிரசவ நேரத்து வலி நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே, இதுக்கு முன்னாடியே நம்ம மரணிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட கவலையோட இருக்கிற நேரத்துல அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த இடத்துல வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய இறைவன் உமக்கு கீழே ஒரு நீரோடை அமைச்சிருக்கான், மேலும் பேரிச்சம் அடி மரத்தை பிடிச்சு சற்று உழுக்குங்க, அது உங்களுக்கு புத்தம் புதிய ஒரு செங்காய்களை உதிர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத நீங்க சாப்பிட்டு அதை உண்டு அந்த நீரை பருகி கண்குளிர்ச்சி பெறுவீராக. மனிதர்கள் யாரேனும் நீர் கண்டால் அளவற்ற அருளானனுக்கு நோன்பு நோற்பதா நான் நேர்ச்சி வச்சிருக்கேன், எனவே நான் இன்று எந்த மனிதரிடமும் பேச மாட்டேன் என்று கூறிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துக்கத்தில் ஆழ்ந்து அன்னையா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர் மூலம் ஆறுதல் கூறி ஒதுக்குப்புறத்திலிருந்து அவர் உண்பதற்கும் அருந்துவதற்கும் தான் செய்த பேருதவியை சொல்லி காட்டுறான்ல. இந்த இடத்துல பாருங்க, அவங்க வேதனையில மனவேதனையில கஷ்டத்துல அப்படியே நம்ம என்ன செய்வோம்ல, அப்படி பொண்ணுவோம்ல, அது மாதிரி அவங்க நமக்கு இவ்வளவு வேதனையா இருக்கே, இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு அவங்க அப்படியே வேதனையோட இருக்கிற நேரத்துல அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஆறுதல் ஆளுக்கு கொடுக்குறான் பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி, மரியமே நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வேதனைப்படாதீங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு பக்கத்துலயே உங்களுக்கு ஸ்பெஷலான நீரூற்று உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க இந்த அழகான மரத்துல இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, அதுக்கடுத்து நீங்க தண்ணிய குடிங்க, உங்களுக்கு மன அமைதியா இருக்கும், நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த உதவியை அல்லாஹ் தஆலா சொல்லியும் காட்டுறான் பாருங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லி காட்டுறதுக்கு தகுதியானவன். ஏன்னா அவன் ராசிக், வழங்கக்கூடியவன், ரிஸ்க் வழங்கக்கூடியவன் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் வழங்கக்கூடியவன். சோ அப்ப அவன் இந்த இடத்துல அழகான முறையில சொல்லி காட்டுறான். அடுத்து இந்த 24வது வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, அவர் கீழ்ப்புறத்திலிருந்து அழைத்தார்ன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைத்தது யாரு? அது தொடர்பா விரிவுரையாளருக்கு மத்தியில, அதாவது இந்த குர்ஆனுக்கு விரிவுரை சொல்றாங்கல்ல, எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு சிலர் சொல்றாங்க, அவரை அழைத்தது யார், அந்த வேதனையோட இருக்கிற நேரத்துல அவரை யாரு கூப்பிட்டு அவருக்கு ஆறுதல் சொன்னா அப்படிங்கிற ஒரு சிலர் சொல்றாங்க, வயிற்றுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க, அவங்கதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து ஆறுதல் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரியான பல கருத்துக்கள் பல தஃசீர் ஆசிரியர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க. அதனால அந்த கருத்தை எல்லாம் போட்டுட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது இல்ல, இந்த இடத்துல கவலைப்படாதீங்க, உம்முடைய இறைவன், அதாவது இறைவன் முக்கியில நீரோடைய அமைச்சிருக்கிறான், அத நீங்க குடிங்க,
பரு அந்த பேரிச்ச மரத்தை எடுத்து உழுக்குங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது வந்து வானவர் தான் மரியம் அழைத்து கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இங்கு அடுத்த அல்லாஹ் சொல்றான், இங்க நீரோட அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு நிறைய பேர் கருத்து சொல்றாங்க. இந்த வார்த்தையை அல்லாஹால இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கான். அது நீரோடைன்னு சொல்லலாம், நதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த நீங்க ஹசன் பஸ்ரி, ரபியோ, அனஸ், அப்துல் ரஹ்மான் பின் ஜயித் ரஹமத்துல்லா இந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது ஒரு ஆறு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு சிலர் நீரோடைங்கிறாங்க. இந்த மாதிரி பலரும் பல கருத்துக்களை சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்த தொடர்ந்து விஷயத்துக்கு வர்றாங்க. அதை தொடர்ந்து அந்த வானவர் மேலும் பேரிச்ச மரத்தை அடி மரத்தை பிடிச்சு உலுக்குவீராக அப்படின்னு சொல்றாங்க. இந்த 25வது அடுத்த வசனத்துல, அதாவது வந்து பேரிச்ச மரத்தோட அந்த அடிப்பகுதியை போயிட்டு உன் பக்கம் இழுப்பீராக, அந்த மரம் வந்து காய்ந்து போய் இருந்துச்சு அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதுல கனிகள் நிறைந்திருந்தன அப்படின்னு சொல்லப்படுது. வஹ்ப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, வெளிப்படையான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல மரமா தான் இருந்துச்சு. ஆனா அப்ப வந்து அதுல கனிகள் வெளிப்பட்டிருக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து அவர்களுக்காக உணவையும் பானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அல்லாஹ் அருள் புரிந்தான். அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் அதை பத்தி சொல்லி காட்டுறான். அது வந்து உன் மீது புத்தம் புதிய செங்காய்களை உதிர்க்கும், அதை உண்டு அந்த நீரை குடிச்சு அந்த நீரையும் பருகி கண் குளிர்ச்சி பெறுவீராக அப்படின்னு சொன்னாரு. அதனால அப்படின்னு சொல்றாங்க. இந்த 24, 25, 26வது வசனமும் இதே மாதிரி தெரியப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடிப்படையில தான் அம்ர் இப்னு மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அந்த பிரசவ நேரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பேரிச்சம்பழத்தை அந்த பேரிச்சம் செங்காய்களையும் விட சிறந்த பொருள் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில அங்க போய் இருக்கிறாங்க. கூட தாதி பெண்கள் இல்ல, நர்ஸ் இல்ல, டாக்டர் இல்ல, ஏன் உறவினர்கள் கூட அங்க இல்ல. அவங்க தனிமையா அவங்க வைக்கப்பட்டு நமக்கு அல்லாஹ் தாலா இப்படி ஒரு கட்டளையை கொடுத்துட்டான், அவனுடைய கட்டளைக்கு நம்ம அடிபணியணும், அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து அப்படியே கர்ப்ப காலத்தோட போயிட்டாங்க. போய் தனியா ஒதுங்கி இருக்கிறாங்க. வேதனை, அந்த வேதனையை அவங்களால தாங்க முடியல. அந்த வேதனை நேரத்துல புலம்புறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒன்னும் அவமானம், கேவலம், நான் இந்ததோட வெளியே போனா என்னை எத்தனை பேர் என்ன மாதிரி பேசுவாங்களோ எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்க, எனக்கு இவ்வளவு பெரிய வேதனையாவும் இருக்கேன், நான் இதுக்கு முன்னாடியே மூத்தா போயிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புறாங்க. அப்படி புலம்பக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு அழகான நீரோடையையும் உங்களுக்கு ஒரு பேரிச்சம் பழத்தையும் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க அந்த நீரை குடிங்க, அந்த மரத்தை பிடிச்சி உலுக்கி அதுல இருந்து காய பறிச்சு அதுல சாப்பிடுங்கிறானே. ஏன் அந்த இவ்வளவு ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமா கொடுத்த ரப்பு அவங்களுக்கு அந்த பழத்தை கையில கொடுத்துடக்கூடாதா? படுறாங்க, ஆறுதல் சொல்றாங்க, அழகான முறையில நீரோட இருக்கு, அதையும் கையில கொடுத்துடலாமே. இல்ல, அந்த நேரத்துல அந்த கர்ப்பிணி பெண்கள் வேலை செய்யணும், அந்த எந்திரிக்கணும், அந்த மரத்தை பிடிக்கணும், அதை இழுக்கணும், அதை உழுக்கணும், அது கொட்டணும், அதை பிறக்கணும். பாருங்க, அந்த நேரத்துல நம்ம ஆக்டிவா இருக்கிறது நம்மளுடைய உடம்புக்கு, நம்மளுடைய ஹெல்த் வைஸ் நம்மளுக்கு அந்த நேரத்துல தேவைப்படக்கூடிய வேலைகள் எப்படி இருக்குங்கிறத சொல்றாங்க. அதனாலதான் கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த ஆக்டிவா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும். நம்ம ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க உட்காந்தே இருக்க கூடாதுமா, பெட்லயே இருக்க கூடாதுமா, நல்லது இல்ல, அப்படியே அந்த மூமெண்டோட இருக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா அதை அழகான முறையில சொல்லி கொடுக்குறான். பாருங்க, மரியுமே எந்திரிங்க, போய் அந்த தண்ணியை அள்ளி குடிங்க, இந்த மரத்தை புடிச்சு இழுங்க, ஆட்டுங்க, உழுக்குங்க, அது கொட்டும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்போதுமே ஆக்டிவா இருக்கிறது அந்த நேரத்துல நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், அது நல்லதாவும் இருக்கும், நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லாம சொல்றான், இடம் இல்லை இல்லையா. ஆனா அதே நேரத்துல அல்லாஹ் தஆலா எத்தனையோ பழங்கள் இருக்குதானே உலகத்துல, அல்லாஹ் ஏராளமான பழங்களை படைச்சிருக்கான்ல. ஆனா ஏன் இந்த இடத்துல பேரிச்சம்பழத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுப்ஹானல்லாஹ், அந்த பேரிச்சம்பழத்துல அந்த பேரிச்சங்காயில இருக்கக்கூடிய சத்துக்கள், அதுல இருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ்
பெனிஃபிட்ஸ், பயன்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு வெரைட்டியாக இருக்குது. பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. நீங்களும் போய் கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஏன் நம்ம இதை பத்தி பார்க்க கூடாதுன்னு. வாங்க நம்ம அது கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாமா. இந்த பேரிச்சம்பழத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கல அறிஞர்கள் ஏராளமான கருத்தை சொல்றாங்க. அப்படி நான் கேட்கல ஒரு புதிய விஷயங்களையும் இப்ப உள்ள அறிவியல் ஆய்வு கண்டுபிடிச்ச விஷயங்களை எல்லாம் கேட்டு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. வாங்க நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வசனத்துக்கு போகலாம், அடுத்த விளக்கங்களுக்கும் போகலாம்னு நான் நினைக்கிறேன். வாங்க அதை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பேரிச்சம்பழத்தோட பயன்களை பத்தி சொல்லல, இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பேரிச்சம்பழம் இருக்குதான். இத உணவுக்காக பயன்படுத்தினதோட மட்டும் இல்லாம மருத்துவ குணமும் இந்த பேரிச்சம்பழத்துக்கு இருக்கான். அதுலயும் நம்ம ஆச்சரியப்படத்தக்க ஒரு சிறப்பு இயல்பும் நன்மையும் இந்த பேரிச்சம்பழத்துல இருக்கு. ஒரு 100 கிராம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா 100 கிராம் பேரிச்சம்பழத்துல 277 கிராம் கலோரி இருக்கான். அல்லாஹ் அக்பர். அப்ப எந்த அளவுக்கு அதுல இருக்க சத்து சாப்பாடு, அதனால சாப்பாடா சாப்பிட்டுருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபுகள் பாருங்களேன், மன்னர் பைசல் இருக்கையில கூட என்ன செஞ்சாங்களாம், ஒரு பிரச்சனை வந்தப்போ உங்களுக்கு நாங்க பொருளாதார தடை விதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு நாடுகள் பேசும்போது மன்னர் பைசல் தனியா சந்திக்க வர சொல்லியிருந்தாராம். அப்ப என்ன செஞ்சிருந்தாராம், மன்னர் மாளிகையில அவர் இருக்கலையாம். அவர் என்ன செஞ்சாராம், பாலைவனத்துல ஒரு ஒரு இடத்துல போய் டென்ட் ஒண்ணு அடிச்சு அங்க இருந்தாராம். என்னடா மன்னர் மாளிகைக்கு வர சொல்லுவாருன்னு பார்த்தா பாலைவனத்துக்கு டென்ட்டுக்கு வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அவர் சொன்னாராம், இங்க வாங்க, நீங்க எங்களை முஸ்லிம்களாகி எங்களை மிரட்டி பார்க்கலாம், அரட்டி பார்க்கலாம், உருட்டி பார்க்கலாம்னு நினைக்காதீங்க. நீங்க பொருளாதார தடை விதிச்சா நாங்க என்ன செய்வோம்னு தானே நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கப் ஒட்டக பாலையும் அந்த பேரிச்சம்பழத்தை காமிச்சாராம். இது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு இந்த பேரிச்சம்பழத்துல மிகப்பெரிய உணவா அரபு நாட்டுகள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பேரிச்சம்பழத்துல புரதச்சத்து இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, மினரல் இருக்கு, விட்டமின் இருக்கு, தாதுப்புகளோட ஏராளமான சத்து. நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா லிஸ்ட் போடுறாங்க. பேரிச்சம்பழத்திலேயே இவ்வளவு சுப்ஹானல்லாஹ், நம்ம இவ்வளவு நாளா அதை பத்தி ஒரு பெரிய விஷயமா இப்படி எடுத்துக்கலையே அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹாலா அந்த பேரிச்சம்பழத்துல அவ்வளவு ஊட்டச்சத்துக்களை அல்லாஹ் வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இதுல அதிகமான நார்ச்சத்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. 100 கிராம் பேரிச்சம்பழத்துல 7 கிராம் நார்ச்சத்து இருக்கு. இப்போ இத என்ன செஞ்சாங்களாம், அறிவியல் ஆய்வுல அந்த இரிட்டபிள் பவுல், அதாவது மலச்சிக்கல் உள்ளவங்க, அந்த வயிற்று பிரச்சனை இருக்குல்ல, அவங்களுக்கு 21 நபருக்கு 21 நாளைக்கு ஒரு நாளைக்கு 7 பேரிச்சம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணாங்களாம். 21வது நாள் டெஸ்ட் பண்ணையில அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நல்லா குறைஞ்சு அந்த மலச்சிக்கல்லாம் நீங்கி சாதாரணமா அழகான முறையில அவங்களுக்கு டாய்லெட் போற பிரச்சனைகளும் நீங்கி அஜீரண கோளாறும் நீங்கி அந்த வயிற்று கழுவியெல்லாம் அழகாக வெளியேறக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிச்சான். இதெல்லாம் அறிவியல் ஆய்வு. இதுல ஒரு 10 மாதிரியான பயன்களை சொல்றாங்க. முதல் பயன் என்ன, இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. 2வது பயன் என்ன, இதுல நிறைய நார்ச்சத்து இருக்கு. 3வது பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அத்திப்பழம் இருக்குல்ல, அத்திப்பழத்துல நிறைய சொல்லுவாங்க பலன்கள். அதே மாதிரியே இந்த பேரிச்சம்பழத்துலயும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த இது இருக்குது, சத்து இருக்குது. அதுல 3 வகையா சொல்றாங்க. பிளாவனாய்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதுல அது எந்த அளவுக்கு இருக்குதான்னு சொன்னா சர்க்கரை நோயில இருந்து நமக்கு ரிலீஃபா கொடுக்குதாம். ரத்த அழுத்தம் அதிகரிக்காம இருக்கிறதுக்கு உதவி செய்தான். வயசானதுக்கு பின்னாடி அல்சைமர் நோய்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த மனசிதைவு, அது வராமலும் தடுக்குதான். சில கேன்சர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா இது இருக்கான். நம்புறீங்களா? இன்ஷால்லா நம்பணும். அந்த மாதிரி இதெல்லாம் அறிவியல் ஆய்வு. இது சும்மா பழைய காலத்து கதைகள் இல்ல, வேற ஏதோ கட்டுக்கதைகள் இல்ல, ஸ்டோரி எல்லாம் எழுதுறாங்கல்ல, கற்பனை ஸ்டோரி, அது கிடையாது. இது உண்மையிலேயே ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சது. சுப்ஹானல்லாஹ். 2வது சொல்றாங்க கரோட்டினைடு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு இருக்குதான்னா இதயத்துக்கு ஆரோக்கியத்தையும்
கண்கள்ல வரக்கூடிய பார்வை குறைவு இருக்குல்ல, அதையும் தடுக்கக்கூடியதா இருக்கான். மூணாவது சொல்றாங்க, அதுல இருக்கக்கூடியதுல பினாலிக் ஆசிட், இது சில வகையான கேன்சரை தடை செய்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உடலோட வளர்ச்சியில சுபஹானல்லா அந்த ஒரு அலர்ஜி வருதுல, இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்களா ஒரு அலர்ஜி, அந்த அலர்ஜில இருந்தும் அந்த நச்சு பொருள்களை வெளியாக்குதான் உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சிய தருதான். இன்னும் சொல்றாங்க, இந்த எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஜிம்முக்கு போற நேரத்துல இந்த பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஒரு 5 to 7 சொல்றாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போனா அந்த தசை நார்களுக்கு அந்த எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கான், எனர்ஜெட்டிக்கா இருக்கான். அதுவும் இல்லாம மூளையில ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் நன்மையா இருக்கான். ஏன்னா மூளையில கழிவுகள் போய் தேங்குதான், அந்த கழிவுகளை வெளியாக்குறதுக்கு இந்த பேரிச்சம்பழத்துல இருக்க சத்து உதவுதான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த பேரிச்சம்பழத்தை தேர்ந்தெடுத்து அவங்க வேதனையோட வலியோட இருக்கிற நேரத்துல எவ்வளவோ பழங்கள் இருக்கு, அதானே ஒரு திராட்சை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இல்ல தானே போய் சக்கரை அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, என்னம்மா மரியம் கிடைக்காத நேரத்துல சீசன் இல்லாத ஃப்ரூட் சாப்பிடுறீங்க, அது அல்லாஹ் இடத்துல இருந்து வந்துச்சு, அப்படி எதையாச்சும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கலாம் தானே, ஏன் பேரிச்சம்பழத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பேரிச்சம்பழத்தை வச்சு அனிமல் ஆய்வு நடத்துறாங்க, எல்லாமே அப்படித்தானே செய்வாங்க. சோ அப்படி நடத்தும் போது எலி இருக்குல்ல, எலிகளுக்கு இந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்து ஆய்வு பண்றாங்க. அப்படி ஆய்வு பண்ணையில பார்த்தா இந்த பேரிச்சம்பழம் திண்டு வாழ்ந்த அந்த எலி எல்லாம் இருக்குல்ல, அந்த எலி பூரா எப்படி இருக்காம்டா, அதுகளுக்கெல்லாம் கற்றல் திறன் அதிகமா இருக்கான், நினைவாற்றல் ஞாபக சக்தி ரொம்ப கூடுதலா இருக்கான். அது மட்டும் இல்லையா, படபடப்பு டென்ஷனு அதெல்லாம் குறைச்சி இந்த அன்சைடிக் டிசார்டர்ன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதே அப்படியே காமாக்குதான். அதனால இந்த ஆய்வோட முடிவுல சொல்றாங்களா, இது குழந்தைகளுக்கு நிறைய கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா கொடுங்க. அது பிள்ளைங்களுக்கு நினைவாற்றலை கொடுக்கறதுக்கும் ஞாபக சக்தியை கொடுக்கறதுக்கும் கற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்கும் பெரியவங்களுக்கு அந்த ஆன்சைடிக் டிசார்டர்ங்கிற அந்த நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு கொடுக்கலாங்க இல்ல, சின்ன குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 3 to 5 வரைக்கும், ஆனா மேக்ஸிமம் 3 கொடுக்கறது பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. பெரியவங்களுக்கு 7 பழம் வரைக்கும் கொடுக்கலாம். அதனால இது இவ்வளவு நல்லா இருக்கேன்ட்டு நிறைய சாப்பிடவும் முடியாது. அதே நேரத்துல சுகர் பேஷண்டா இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். அவங்களுக்கு இது டக்குனு சுகரை அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா கூட்டாது, இது ஸ்லோவா ரத்தத்துல கலந்து செமிக்கக்கூடியதா இருக்கு. அவங்க 2 சாப்பிடலாம், அதிகப்படியா சாப்பிடணும்னா 3, அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதையெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது இந்த பேரிச்சம்பழத்துல. அது இப்போ தற்போதைய அறிவியல் ஆய்வுடைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெண்களுடைய லேபர் பெயின் நேரத்துல இந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்தா சுப்ஹானல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். அதுலயும் இந்த கர்ப்ப காலத்தை 3 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. முதல் 3 மாசம், 2வது 3 மாசம், 3வது 3 மாசம். முதல் 3 மாசத்துல அவங்க ரொம்ப வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, ரொம்ப சிக்கா இருப்பாங்க. 2வது 3 மாசத்துல தான் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அந்த 3வது 3 மாசத்துல குழந்தை நல்லா வளர ஆரம்பிக்கும், அப்ப அவங்க ஆக்டிவா இருக்கணும். சோ அந்த 3rd டைம்ல 7, 8, 9 மாசத்துல இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு வந்தா அவங்களுக்கு அதிகப்படியா பாருங்களேன், கன்சீவா இருக்கிற நேரத்துல மலச்சிக்கல் நிறைய வரும், பைல்ஸ், அதனால தொடர்ந்து இருந்தும் அவஸ்தைப்படுறவங்க இருக்கிறாங்க. சோ அந்த 7, 8, 9 மாசத்துல இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிட்டு வர்றதுனால அந்த மலச்சிக்கல்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்குது, அந்த பைல்ஸ் வராம தடுக்குது. அஜீரண கோளாறு நிறைய பாருங்க, அப்படியே வாமிட் பண்ணி அந்த நெஞ்செல்லாம் எரியும், அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் அப்படிலாம் வரும், அதுல இருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா 9வது மாசத்துல 37 வாரத்துல இருந்து இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு 7 பழம் சாப்பிட்டு வந்தா அந்த லேபர் பெயின் நேரத்துல சுப்ஹானல்லாஹ் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த ரத்தத்துல கலந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆக்சிடோசின்,
அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அதுல சுரக்குது. அது உங்களுக்கு அந்த லேபர் பெயின் நேரத்துல சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு, அந்த கர்ப்பப்பை விரிஞ்சு விரிஞ்சு அப்படியே இதுவாகுதுல. அப்ப பொதுவா அந்த கர்ப்பப்பை ஓபன் ஆகி 10 சென்டிமீட்டர் நமக்கு அளவு சொல்லுவாங்க. ஓப்பனாக வலியில துடிப்போம். அப்படி ஒரு வேதனையா இருக்கும். அந்த நேரத்துல அது அந்த ஹார்மோன் அந்த அந்த தூண்டுறதுனால, இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடுறது அந்த ஹார்மோனை தூண்ட உதவி அதோடைய வேதனையை வலிய குறைக்குதாம். சுப்ஹானல்லாஹ். இது மிகப்பெரிய ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. அந்த ஆய்வு நடத்தினதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த குறைஞ்சது ஃபர்ஸ்ட் பேபிக்கு 7 to 8 மணி நேரம் லேபர் பெயின் இருக்கும். அத பாதியா குறைக்குதான். அட்லீஸ்ட் 3/4 அதாவது ஒரு 8 மணி நேரம்னா ஒரு 2 hours. அது எவ்வளவு பெரிய அந்த 2 hours அவ்வளவு லாங்கா நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு குறைக்கக்கூடிய ஒரு பயன்பாட இது செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சுப்ஹானல்லாஹ், குழந்தை பெத்தாச்சு, பெத்ததுக்கு பின்னாடி அந்த நஞ்சு கொடின்னு சொல்லுவோம்ல, பிளசண்டா, அந்த பிளசண்டா வெளிவரணும். அந்த பிளசண்டா அந்த யூட்ரஸ்ல இருக்கிற காரணத்தினால அந்த வெளியே வந்ததுக்கு பிளசண்டா அது நஞ்சு கொடின்னு எதுக்கு சொல்றோம், அதோட சேர்ந்து இருக்கிறது. அது வெளியானதும் அந்த உள்ள இருக்க யூட்ரஸ் எப்படி இருக்குமானா, ஒரு உள்ளுக்குள்ள இருந்தது வெளியே அந்த புண்ணு இருக்குல்ல, அந்த அந்த காயங்கள், அது அப்படியே காய மாதிரி இருக்குமா. அதுல இருந்து ரத்தம் கடந்து கொட்டுமா. பாருங்க, நம்ம அதனால டெலிவரி ஆகல எவ்வளவு ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்வாங்களாம், இன்ஜெக்ஷன் ஒண்ணு போடுவாங்களாம். ஆக்சிடோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்களாம், 10 கிராம் டோஸ். அது அப்ப என்ன செய்யுமா, அந்த யூட்ரஸ அந்த இன்ஜெக்ஷன் அப்படியே புடிச்சு இருக்குமா. அப்படி இருக்கையில அந்த ரத்த போக்க குறைச்சு அது என்ன செய்யுமா, அத பாதுகாக்குமா. ஆனா இப்ப உள்ள இந்த புதிய கண்டுபிடிச்சிருக்காங்களாம், அந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த நஞ்சு வெளியாகி இருக்கிற நேரத்துல இந்த ஆக்சிடோஷன் அப்படிங்கிற கூடிய 10 யூனிட் இன்ஜெக்ஷனை ஒரு சில தாய்மார்களுக்கும், இன்னும் சில தாய்மார்களுக்கு இந்த பேரிச்சம்பளத்துல இருந்து எடுக்கக்கூடியத 50 கிராம் டிக்லெட்னூர் டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான டேட்ஸ், அந்த டேட்ஸை கொஞ்சம் கொடுக்குறாங்களாம். கொடுத்து 3 மணி நேரம் செக் பண்ணி பாக்குறாங்களாம். அந்த 3 மணி நேரம் செக்அப்ல இன்ஜெக்ஷன் போட்ட உமனை விட இந்த டேட்ஸ் சாப்பிட்டவங்களுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தாய்க்கு அந்த ரத்த போக்கு, அந்த ப்ளீடிங் கம்மியாகி நார்மலா இருக்கிறாங்களாம். அந்த காலத்துல சுப்ஹானல்லாஹ், நிறைய பேர் இந்த பிரசவ நேரத்துல ஏற்படுற இந்த மெட்டர்னல் டெத்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மூத்தா போயிருவாங்களா இந்த ரத்தப்போக்கு காரணமா. ஆனா இந்த ஆய்வுக்கு பின்னாடி இது நிறைய குறைஞ்சிருக்கு. இந்த ஊசியை விட அதிக பலன் எதுல இருக்குன்னா டேட்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நேரத்துல இவ்வளோ கனிகள் இவ்வளோ பழங்கள் இருக்க, மரியமே உங்களுக்கு நாங்க இந்த பேரிச்சம்பழத்தை தர்றோம், நீங்க அதை எடுத்து சாப்பிடுங்க, அது உங்களுக்கு அது மூலமா பசி போகும், உங்களுக்கு நல்லா இருக்கும், தண்ணியை குடிங்கன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச உண்மை. இன்னும் என்னென்ன கண்டுபிடிப்பாங்களோ. இந்த வகையில பார்த்தா இந்த பேரிச்சம்பழத்துல இருந்து சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நீங்க ஒவ்வொருத்தரும் போய் படிச்சு பாருங்க, தெரியும். சுப்ஹானல்லாஹ். தொடர்ந்து இந்த டேட்ஸ் சாப்பிட்டு வர்றதுனால சுப்ஹானல்லாஹ் மலச்சிக்கல் போகுது, நரம்பு மண்டலத்துக்கு உறுதி கிடைக்குதான். அது மட்டும் இல்லாம வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கூடுதான். கேன்சர், பெருங்குடல்ல கேன்சர் வருதுல, அதை தடுக்குதான். கண்ணுல வரக்கூடிய கண் நோய்களுக்கு அதுக்கு ஒரு நிவாரணமா இருக்கான். எனர்ஜிட்டிக்கா இருக்கக்கூடியதுக்கு அதுக்கு இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அடுக்கிக்கிட்டு போறாங்க. பத்தா இன்னும் நிறைய இருக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அப்ப அதனால சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துல அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு ஒரு எனர்ஜிக்கா, எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஃப்ரூட் அல்லாஹ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவன் தண்ணியும் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அப்போ இங்க அதனாலதான் சொல்லி காட்டுறோம், உயர்ந்தோனாகி அல்லாஹ் மரியத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி ஆறுதல் சொல்றான். நீங்க சாப்பிடுறதுக்கு பேரிச்சம்பழத்தையும் உங்களுக்கு அழகான நீரையும்
அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதை சாப்பிட்டு அதை குடிச்சு நீங்க ஆறுதல் அடைங்க, நிம்மதி அடைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் நம்ம இதை டெஸ்ட் பண்ணாட்டியும் இனிமேல் இந்த பிரெக்னன்சில இருக்கிற நேரத்துல பெண்களுக்கு இந்த டேட்ஸை நம்ம கொடுப்போம். எந்த நியத்தோட கொடுப்போம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நாமளும் இதை சாப்பிட்டா இதனுடைய பலன் நமக்கு இருக்குங்கிற ஒரு எண்ணத்துல சாப்பிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பலனை முழுமையா அடையலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இதை சாப்பிடுங்க, இதை குடிங்க, நீங்க நிம்மதி அடையலாம். அதுக்கடுத்து என்ன செய்யுங்க, நீங்க யார்கிட்டையும் பேசாதீங்க. மனிதர்கள் யார பார்த்தாலும் சரி, நான் அளவற்ற அருளாளனுக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறதா நேர்ச்சை பண்ணியிருக்கேன், அதனால நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த பிள்ளைய பத்தி அவங்க தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போனா என்ன பேசுவாங்க? ஊர் உலகம், நாடு நகரம், மனுஷ மக்க வாய் சும்மா இருக்குமா? அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க யார்கிட்டயுமே பேசாதீங்க. யாரு பேசினாலும் சரி, நான் இன்னைக்கு பேசாத நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளையிடுறான். நீங்க யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி சொல்லுங்க. என்னதுன்னா வாய் எதையுமே சொல்லாதீங்க, கையில செய்கை காட்டுங்க அப்படிங்கிறத, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. இந்த செய்திக்கு அனஸ் பின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நோன்பு அந்த சௌம் அப்படிங்கறது உண்ணா நோன்பை குறிக்காது. இந்த இடத்துல அவங்க மௌன விரதம் இருக்கிறத சொல்லி காட்டுது. இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி எல்லாரும் இதத்த ஆமா ஆமோதிக்கிறாங்க. ஆமா, அவங்க சாப்பிடாம நோன்பு வைக்கிறது அந்த நோன்பை சொல்லல. இவங்க என்ன சொல்றாங்க, பேசாத நோன்பு அத சொல்லி காட்டுறாங்கன்றாங்க. இன்னொரு அறிவிப்புல அனஸ் ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்க, உண்ணா நோன்பையும் அந்த மௌன விரதத்தையும் சேர்ந்தே இது சொல்லி காட்டும், குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய மார்க்க விதிப்படி ஒருவர் நோன்பு நோட்டா உண்பது மட்டுமின்றி பேசுவதும் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. அவங்களுடைய நேரத்துல நோன்பு எப்படி அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்துச்சுன்னா, சாப்பிடவும் கூடாது, பேசவும் கூடாதான். இன்னைக்கு எப்படி இருந்தா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போ ஹாரிஸா பின் முதர்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, நான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கூட இருந்தேன். அப்போ அங்க 2 பேர் வந்தாங்க. அவர்கள ஒருத்தர் சலாம் சொன்னாரு, மற்றவர் சலாம் சொல்லல. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேக்குறாங்க அவங்கள்ட்ட, உனக்கு என்ன வந்துச்சு, நீ ஏன் சலாம் சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ 2 பேர் வந்தாங்க இல்லையா, இன்னொருத்தர் சொல்றாரு, இவர் இன்னைக்கு முழுவதும் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு கூட வந்தவர். அப்போ அந்த மனிதரிடம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நான் மக்களிடம், அதாவது நீங்க மக்கள்கிட்ட பேசுங்க, அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. அந்த பெண்மணி, அதாவது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கணவன் இல்லாமல் தான் கற்பமடைந்துள்ளதை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கறத அறிந்து இருந்ததுனால அவங்க அது குறித்து தம்மிடம் யாரு கேட்டாலும் பதில் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவங்க மௌன விரதம் மேற்கொண்டாங்க. நீங்க ஏன்பா மௌன விரதம் மேற்கொள்றீங்க, சத்தியம் பண்றீங்க, நீங்க மனுஷர்கள்ட்ட பேசுங்க, சலாம் சொல்லுங்க அப்படிங்கிறதா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இந்த செய்தி இப்னு இஸ்ஹாக் அப்படிங்கிற நூல்லையும், தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்லையும் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப நமக்கு அந்த பேசாத நோன்பு, மௌன விரதம்ங்கிறது கிடையாது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமா அவங்களுக்கு சொல்லி இருந்தா அவங்க அதை செஞ்சாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் பின் ஜைத் ரஹிமுல்லா அவங்க சொல்றாங்க, குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? எனக்கு கணவனும் இல்ல, நான் ஒரு அடிமை பெண்ணும் இல்ல. இந்த நிலையில நீ என்னோட இருக்கிற தம்பி, அவன் சொல்றாங்க, மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் இதற்கு முன்பே இருந்து போய் முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டவளா இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியும் தப்சீர் தபரியில பதியப்பட்டிருக்குன்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப பாருங்க, தன்னுடைய தாயை பார்த்து பிள்ளை சொல்லுது, தாயே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லல. தாய் என்ன சொல்றாங்க பாருங்க, நான் எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? நான் நடத்த கெட்டவனும் இல்ல, எனக்கு கணவனும் இல்ல,
பத்தாவதுக்கு அவர் அடிமை பெண்ணு கூட இல்ல. அடிமை பெண்களை எஜமானர்கள் பயன்படுத்தலாம், அது தப்பு இல்லை, அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, ஆகமானப்பட்டது. நான் ஒரு அடிமை பெண்ணும் இல்ல, எனக்கு கணவனும் இல்ல, உன்னை கூட்டிட்டு போனா நான் என்ன அந்த மக்கள்கிட்ட பதில் சொல்வேன்? நான் இதுக்கு முன்னாடியே மரணம் அடைஞ்சிருக்க கூடாதா? நான் ஒரு நடத்த கெட்ட பெண்ணும் இல்லையே சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனாலும் இது அல்லாஹுடைய கட்டளை, அதை ஏற்று அவங்க வாழ்ந்துதான் ஆகணும், அதை சந்திச்சுதான் ஆகணும், அது பொறுமையோட சகிப்புத்தன்மையோட இருக்கத்தான் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்ப 24, 25, 26 இந்த 3 வசனங்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கவலையோட இருந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது, அவங்களுக்கு நீரையும் உண்றதுக்கான பேரிச்சம்பளத்தையும் கொடுத்தது. அது மட்டும் இல்லாம நீங்க மனிதர்களை போய் சந்திச்சா நீங்க என்ன செய்யுங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, அவங்கள்ட்ட நான் பேசாம நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பாக்குறோம். இந்த நீரை பருகி இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கண் குளிர்ச்சி அடைங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆய்வுக்கு எடுக்கணும். அப்படி ஆய்வுக்கு எடுத்து அதை ஆய்வு பண்ணி பார்க்க போகல நிறைய மருத்துவ உண்மைகளையும் பார்க்கலாம், உலக பலன்களையும் பார்க்கலாம், உடல் நலத்துகளை பார்க்கலாம், ஏராளமான நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது சொல்லக்கூடிய ஆய்வாளர் டாக்டர் சொல்றாரு, நீங்க வெளிநாடுகளுக்கு போறவங்க சவுதிக்கும் சரி இல்ல மற்ற நாடுகளுக்கும் சரி சாக்லேட்ட மத்த ஸ்வீட்ஸ நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க, அந்த ஸ்வீட்ல எவ்வளவோ சுகர் கலந்துருக்கு, அது உடல் நலத்துக்கு கேடு, பிள்ளைகளுக்கும் கேடு. ஆனா அதுக்கு பதிலா நீங்க பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் கொடுங்க, அதுல பல நன்மை இருக்குன்னு அட்வைஸ் கூட பண்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு அழகான முறையில நன்மையான உடலுக்கு நலம் தரக்கூடிய விஷயத்த நம்ம செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். சரி வாங்க, ஓகே வாங்க அடுத்த வசனத்துக்கு போலாம். 27வது வசனம். பின்னர் அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தன் குழந்தையை சுமந்து கொண்டு தம் சமுதாய மக்களிடம் வந்தார். அவர்கள், மரியமே நீ வினோதமான காரியத்தை செய்துவிட்டாய் என்று கூறினார். 27வது வசனம். 28வது வசனம். ஹாரூனின் சகோதரியே, உன் தந்தை கெட்ட மனிதராக இருந்ததில்லை, உன் தாயும் நடத்த கெட்டவராக இருக்கவில்லை என்று கூறினார்கள். என்னமா வந்துச்சு, நீ உனக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்க தெரியுமா? உன்னுடைய தாயும் நடத்த கெட்டவர் இல்ல, உன்னுடைய தந்தையும் அப்படிப்பட்ட மனுஷன் இல்ல, நீ என்ன காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்க அப்படிங்கிறத கேக்குறாங்க. 27, 28 வசனம். அப்ப அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தை ஈசாவை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு முன்னாடி வர்றாங்க. கணவன் இல்லாமல் குழந்தையை பெற்று கொண்டது அந்த விஷயம் குறித்து கேள்விக்கு மேலே கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு பதில் சொல்லாத மரியம் குழந்தையிடமே கேட்குமாறு செய்கை செய்கிறாரு. அவர்கள் வியப்போடு பாக்குறாங்க. என்னது பிள்ளைகிட்ட கேட்கலாம்? அடுத்த வசனம் அதான் சொல்லுது. அப்போ அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தையை சுட்டி காட்டினார். அதற்கு அவர்கள், தொட்டில் குழந்தையாக உள்ளவரிடம் நாங்க எப்படி பேச முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இது 29வது வசனம். அப்ப அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இப்படி கேட்காம அவங்க பிள்ளைய காட்டுறாங்க. அவங்க அதிசயமா பாக்குறாங்க, என்ன பிள்ளைகிட்ட பேசவா அப்படிங்கிற மாதிரி. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அல்லாஹ் உயர்ந்தனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றான். அவர் அன்றைய தினம் நோக்கு நோக்கணும், யாரிடம் பேசக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இட்டான். என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவரு அவங்க சொல்லித்தானே போறாங்க, நீங்க இந்த தண்ணியை குடிங்க, இந்த மரத்தை பிடிச்சி இழுங்க, உழுக்குங்க, அதுல இருந்து அழகான பழங்கள் வரும், அதை திண்டி குடிச்சு கண் குளிர்ச்சி அடைங்க முதல்ல. அதுக்கு பின்னாடியும் குழந்தைய பெத்துக்கிட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு நீங்க போகும்போது மக்கள் உங்கள்ட்ட பேசினா நான் இன்னைக்கு யார்கிட்டையும் பேச மாட்டேன், பேசாத நோன்பு அல்லாஹ்வுக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்லுங்க இப்படி சொல்லிட்டு போனாங்களா. அந்த கட்டளைய மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு அதன் மூலமா தீர்வு காணலாங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப சில பிரச்சனைகள் வரும்போது வாய் மூடி அமைதியா இருந்துரும். பேச்சுக்கு பேச்சு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன செய்யும், பிரச்சனை பெருசாகும், சண்டை இன்னும் கொஞ்சம் கூடி போயிடும் இல்லையா? சாதாரணமா பேசுறது கூட கைகலப்புல பெரிய பிரச்சனைகள்ல கொண்டு போய் விட்டது பாத்தீங்களா? அப்ப சில நேரத்துல என்ன செய்யணும், வாய் மூடி மௌன விரதம் இருந்துக்கணும். அதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறான் பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அப்படி நம்ம இருக்கும்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படிங்கிறது, ஒரு தூய்மையான சான்று நிறுவப்படலாம் என்று அவருக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு.
அதே மாதிரியே மரியமும் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அவனது முடிவை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய முடிவு இங்க என்ன? தகப்பன் இல்லாம, ஆண் துணை இல்லாம இந்த துனியாவுக்கு ஒரு பிள்ளைய கொண்டு வரணும், அது அற்புதமான வகையில இருக்கணும், அது அல்லாஹால அவனுடைய வல்லமையை நிலைநாட்டி காட்டணும். அப்போ இந்த மக்கள் கேட்டா அந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது, அற்புதமான வகையில குழந்தை பேசணும். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதன்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய குழந்தைய எடுத்துக்கிட்டு தன்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட வர்றாங்க. அவரை குழந்தையோட பார்த்த அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய நிலைய மோசமா கருதி கடுமையா எதிர்க்கிறாங்க. அப்ப அவங்க மரியமே, நீ என்ன வினோதமான காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்க, நீ மிகப்பெரிய காரியத்தை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆளு மாத்தி ஆளு பேசுறாங்க, சாதனைங்கிறாங்க வசை மொழி. அப்போ அதை பத்தி அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். அடுத்து 28வது வசனத்துல ஹாரூனுடைய சகோதரியேன்னு கூப்பிடுறாங்க. ஹாரூனின் சகோதரியே, அதாவது வழிபாடுகள்ல நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போன்று இருந்தவரே, உன் தந்தை கெட்ட மனிதரா இருக்கலையே, உன்னுடைய தாயும் கெட்டவளா இல்லையே அப்படின்னு அவங்க சொன்னதா தெரியப்படுத்துறாங்க. இங்க நீ ஒரு தூய்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா இருந்து இறை வழிபாட்டுல சீர்மையோடு உலகம் பற்றினைய கொண்ட ஒரு குணங்கள் கொண்ட ஒரு பேர் போன ஒரு குடும்பத்துல பறந்த உங்ககிட்ட இப்படிப்பட்ட ஒரு செயல் இருக்குன்னு நாங்க நினைக்கவே இல்லையம்மா சொல்றோம்ல. நம்மளையும் நிறைய பேரு அல்லாஹு அக்பர் அந்த மாதிரி அந்த மக்களும் சொல்றாங்க, உன்னுடைய தாய் சிறந்தவள், தந்தை சிறந்தவர், நீயும் பார்த்தா மிகப்பெரிய வழிபாட்டுல இபாதத்துல இப்படி இருந்த நீயா இப்படி அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு சுத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஹாரூனின் சகோதரியே அப்படின்னு சொன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவர்களின் சகோதரிங்கிற ஒரு பொருளை கொடுத்து அவங்க கூப்பிடுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹாரூனுடைய வழித்தோன்றல் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி அந்த மக்கள் அழைத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு தமீம் குடும்பம், ஒவ்வொருத்தரையும் அந்த குடும்ப பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா, தமீம் குடும்பத்தை சேர்ந்தவரு, முனர் குடும்பத்தை சேர்ந்தவரு, இப்படி அந்தந்த கூட்டத்தை சொல்லி அழைப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழியில அவங்க வந்ததுனால ஹாரூனின் சகோதரி என்று மரியம அந்த மக்கள் அழைத்தாங்க. இன்னொரு கருத்து இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹாரூன்ங்கிறது அந்த மக்களிடையே வாழ்ந்த ஹாரூன் என்னும் வேறொரு நல்ல மனிதரோட பேரை குறிச்சு காட்டக்கூடியதா இருக்கு. அவர் வழிபாட்டிலையும் உலக பற்று இல்லாமையோ அவர் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாரு. சிலர் அதை பத்தி சொல்றாங்க, அப்படி அவரை பத்தி சொல்றாங்க, அவர் மாதிரி நீ பாகத்துல இருந்தியம்மா, இப்ப என்ன ஆச்சு, நீ இப்படி நடந்துகிட்டு போய் புள்ளைய பெத்துக்கிட்டு நிக்கிறியே, அப்படித்தானே சொல்லுவோம், என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படி அந்த மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு நமக்கு விளக்கம் கிடையாது. அபுல் காசிம் அப்துல் ரஹ்மான் பின் அப்துல்லா அஸ்-சுஹைலி ரஹமுல்லா அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய ஹாரூன் என்பவர் இஸ்ரவேலர்கள்ல வணக்கசாலில ஒருத்தரா இருந்தாரு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிபாட்டில் இருந்த அதீத ஈடுபாட்டை கண்ட அந்த மக்கள் ரொம்ப ஈடுபாட்டா அவங்க இருந்தாங்கல்ல, பள்ளியில தானே வளர்றாங்க. அப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததை பார்த்த அந்த மக்கள் சொல்றாங்க, அவரை அந்த ஹாரூன் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த ஹாரூனுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. இவர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அப்ப அவரை இந்த இடத்துல சொல்லல. நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்துக்கும் நீண்ட இடைவெளி இருந்துச்சு. அது நம்ம இந்த இடத்துல நினைச்சு பார்க்கணும். நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கிமு 15ஆம் ஆண்டு அந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிமு 1ஆம் நூற்றாண்ட சேர்ந்தவங்களா இருந்தாங்க. சோ அதனால இது அந்த இடத்துல அந்த இதுக்கு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி அபுல் காசிம் ரஹமுல்லா அவங்களுடைய கருத்தை இந்த இடத்துல பதிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து மேல அந்த மக்கள் நபிமார்கள் மற்றும் நல்லவர்களுடைய பெயர்களை தங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டிக் கொள்றது வழக்கம். அந்த மக்கள் நிறைய இப்பயும் பாருங்க, நம்ம நபிமார்களுடைய பேரை வைக்கிறாங்கல்ல, நல்ல மனிதர்கள் சஹாபாக்களுடைய தாபியின்களுடைய பேர்களை வைக்கிறோமா, அந்த மாதிரி அவங்களுக்கு பழக்கமா இருந்துச்சு. முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நஜ்ரான் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு, அதாவது யமனுக்கு என்னை அனுப்பி வச்சாங்க.
அங்க அந்த நாட்டு கிறிஸ்தவர்கள் நீங்கள் குரான்ல அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி ஹாரூனின் சகோதரியேன்னு ஓதுறீங்களே, ஆனா ஹாரூன் மூசாவின் காலத்தில் வாழ்ந்தவர். அந்த மூசாவோ ஈசாவோ அவர்களுக்கு எவ்வளவு ஆண்டுகள் முந்தியவர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்க மரியம் ஹாரூனின் சகோதரியாக எப்படி இருக்க முடியும்? அது குறிச்சு நீங்க என்ன கருத்து சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு யூதர் இவர்கிட்ட கேக்குறாரு. அப்படி கேட்கும்போது நான் ஊர்ல இருந்து திரும்பி வந்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அதை பத்தி கேக்குறேன். என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க அனுப்பி வைக்கிறாங்க யமன் நாட்டுக்கு. அங்க போனப்ப ஒரு யூதர் இந்த மாதிரி கேக்குறாரு. அப்போ நான் திரும்பி அல்லாஹ்வுடைய தூதரே, என்கிட்ட அவர் இப்படி கேட்கிறாரு, நான் என்ன பதில் சொல்லணும், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு முந்திய நபிமார்கள் மற்றும் நல்லவர்களுடைய பெயர்களை சுட்டி கொள்வாங்க. அந்த வகையில ஹாரூன் என்ற பெயர்ல மரியம் அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அதை நீ அவர்களிடம் தெரிவித்திருக்க வேண்டாமா? அவர்கள் அதனாலதான் ஹாரூனின் சகோதரியே அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம் தமிழாக்கம் 4327 ஹதீஸாவும் திருமிதிலையும் பதியப்பட்டிருக்கு. இப்னு கஸீர் நமக்கு இதை ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. அப்ப விரிவுரையாளர் இப்னு ஜரீர் அவங்களும் இதையேதான் சொல்றாங்க. அப்ப ஹாரூனின் சகோதரியேன்னு அவங்கள அழைச்சதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தாரு, ஒரு பேரு ஹாரூன் அப்படின்னு இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, அதை தொடர்ந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவர்களை சீரமைக்கும் பேர் போல ஒரு நிலைக்குலவை அறிந்திராத குடும்பத்தை சேர்ந்தவராய் இருந்தார்கள். பொதுவாக மக்கள் சீரமைக்கும் பேர் போல அவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது சிலர் இருக்கிறாங்க, பெரும்பாலும் அவங்க சீரானவர்களை பெற்றெடுப்பாங்க. வேறு சிலர் சீர்குலைவுக்கு பெயர் போனவர்களை பெற்றெடுப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கு குறிப்பிடப்பட்ட ஹாரூன் அப்படிங்கிறவர் நல்ல மனிதரா, தன் குடும்பத்தாரால் நேசிக்கப்பட்டவராகவும் இருந்தாரு. அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த இடத்துல சொல்றது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இல்ல, இவங்க சொல்றது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரதர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா சிலர் நல்ல பிள்ளைங்களை பேர் போன பிள்ளைகளை பெற்றெடுப்பாங்க, சிலர் கெட்ட பிள்ளைங்களை, அநியாயத்துக்கு கெட்ட பேர் வாங்கக்கூடிய பிள்ளைகளையும் பெற்றெடுப்பாங்க. அந்த வகையில இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நல்ல மனிதரா, பிறால் போற்றக்கூடிய மனிதரா இருந்தாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஹாரூன் இறந்த அந்நாளில் ஹாரூன் என்ற பெயருடைய 40,000 இஸ்ரவேலர்கள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என்று நமக்கு கூறப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், தப்சீர் தபரியில பதியப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானாங்கல்ல, அப்ப அவங்க மௌத்தான அந்த நேரத்துல 40,000 இஸ்ரவேலர்கள் ஹாரூன்ற பேர்ல அவங்க ஜனாசால கலந்துக்கிட்டாங்களாம் அப்படின்னு பதியப்பட்டிருக்கு. அப்ப அவ்வளவு பேரு ஹாரூன். இப்ப நம்ம சொல்றோம், எங்க வீட்டுல இந்த பேர் இருக்கு, நான் எப்படி வைக்கிறது, எங்க மாமி வீட்லயே இருக்கு, நான் இப்ப எந்த ஹாரூன்னு சொல்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் காலத்துல பாருங்களேன், அரபு நாட்டுகள்ல இந்த பேர் நிறைய இருக்கும். எந்த அப்துல்லா அப்னு மசூத், அப்துல்லா அப்னு உமர், இப்படி நிறைய அந்த பேரு வச்சிருக்கும். ஏன்னா அல்லாஹுக்கு விருப்பமானது, அல்லாஹ்வுடைய ரசூல் அதை சொல்லி கொடுக்குறாங்க, அதை நிறைய பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஹாரூன்ங்கிற அந்த பேர்ல 40,000 இஸ்ரவேலர்கள் இருந்தாங்களாம். இப்ப அடுத்து 29வது வசனம், இந்த ஹாரூனுடைய சகோதரியேன்னு கூப்பிட்டு, நீங்க இப்படி நடத்த கெட்டவங்களா போயிட்டீங்களே, உங்க குடும்பத்துல யாருமே இல்லையே, இப்படி நீங்க பிள்ளைய பெத்துக்கிட்டு நிக்கிறீங்களேம்மா, என்ன நடந்துச்சு உங்களுக்கு, அதுவும் பத்தாதுன்னு அது விஷயத்த சொல்லுங்கன்னா பிள்ளைய காட்டுறீங்க பேச சொல்லி, பிள்ளைகிட்ட எப்படி நாங்க பேச முடியும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகள் கேக்குறாங்க. இப்போ பிள்ளைகிட்ட அவங்க என்ன பேசினாங்க, பிள்ளை என்ன பேசுச்சு அப்படிங்கறதான் அல்லாஹாலா 29வது வசனத்துல இருந்து சொல்றான். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது அல்லாஹாலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆறுதல் சொல்றான். கஷ்ட நேரத்துல நம்ம அல்லாஹை நாடும் போது, அல்லாஹை கூப்பிடும் போது அல்லாஹாலா நம்ம பேசக்கூடியதை கேட்கக்கூடியவனா இருக்கான். நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவனா இருக்கான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாதிரி. அதே மாதிரி அவனுடைய கட்டளையின்படி நம்ம நடக்கும் போது அது நமக்கு மிகப்பெரிய ஈடேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நீ பொருந்தி கொள்ளும் விதத்தில் நாங்கள் நல்ல அமல்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை இந்த குர்ஆனுடைய
அதோடைய வார்த்தைகளோடு யா அல்லாஹ் அதோடைய உயிரோட்டங்களோடு இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய மக்களாக, உன்னை பயந்து வாழக்கூடிய மக்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைத்து யா அல்லாஹ் நாங்கள் கேட்டதை நாங்களும் அமல் செய்து பிற மக்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.